Hello and welcome everyone. Python for Beginners YouTube சீரீஸில் சாப்டர் 3ல இருக்கிறோம். இன்றைக்கி என்னோட டாபிக் என்னென்னா வந்து ஸ்ட்ரிங் மல்டிப்ளிகேஷன். ஸ்ட்ரிங் என்ன, ஸ்ட்ரிங் அடிஷன் என்ன, ரெண்டு ஸ்ட்ரிங்கை எப்படி கன்கார்டினேட் பண்ணலாம் அப்படின்றது சம்மந்தமாக எல்லாத்தையும் வந்து ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கி என்னோட டாபிக் வந்து ஸ்ட்ரிங் மல்டிப்ளிகேஷன். ரெண்டு ஸ்ட்ரிங்கை அட் பண்ணுற நேரத்தில் அடிஷன் அப்படின்றது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். அப்படியா இருந்தாலும் வந்து ஸ்ட்ரிங்ஸை அட் பண்ணுற நேரத்தில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அந்த இடத்துல நடக்காது. என்ன நடக்குமெண்டா வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கும் வந்து கன்கார்டினேட் ஆகும், ஒன்றோடு ஒன்று சேருமென்று சொல்லி பார்த்துருக்கிறோம் ப்ரீவியஸ் லெசனில். அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கை மல்டிப்ளை பண்ணுற நேரத்துலையும் 2 3 பெருக்கினா வந்து 6 சொல்லி மல்டிப்ளை ஆகிற மாதிரி ஆகாமல் ஒரு வேலை நடக்கும். என்னடா வந்து நான் சொல்கிறேன் பிரிண்ட் நேம், ரைட்? நேம் அப்படின்றத வந்து நான் என்ன செய்கிறேன், மல்டிப்ளை பண்ணுறேன் 3ஆல். ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குமெண்டா, இந்த மல்டிப்ளிகேஷன் என்ன செய்யுமெண்டா, அடிஷன் எப்படி கன்கேடினேட் பண்ணுமோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் என்ன செய்யுமெண்டா வந்து ஸ்ட்ரிங்ஸை ரிப்பீட் பண்ணும். ஓகே, ஒரே ஸ்ட்ரிங்கை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். அதுதான் இந்த மல்டிப்ளிகேஷன் செய்யும். ரைட், நான் சொல்கிறேன் பிரிண்ட் நேம் ஸ்பேஸ் இன்டூ 3. நான் ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தோம் இந்த ஸ்பேஸ் போட்டால் என்ன நடக்கும், போடாட்டி என்ன நடக்கும் என்று. இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாததுனால இதை அப்படியே 3 தடவை ரிப்பீட் பண்ணும். இந்த இடத்துல ஸ்பேஸ் போட்டு இருக்கிறனால ஸ்பேஸோட சேர்த்து ரிப்பீட் பண்ணும். ஓகே, விளங்குமென்னு நினைக்கிறேன். இது தான் பேசிக்கலி, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. மண்டையை போட்டு கலட்டி கொள்றதுக்கு அளவுக்கெல்லாம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரிங்ஸை எப்படி கன்கார்டினேட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸை ரிப்பீட் பண்ணுறதுக்காக வேண்டி ஃப்யூச்சரில் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். நாங்கள் 1 2 பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும் இந்த ஸ்ட்ரிங் மல்டிப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும், இந்த ரிப்பீட் பண்ணுற மெத்தட் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி ஃப்யூச்சரில் விளங்கும். இந்த இடத்துல வந்து எனக்கு தெரியும் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் நிறைய தெரியும். மாடியூலஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்ல ஆர்டருக்கு வரமெண்டா வந்து அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடியூலஸ், இன்டெஜர் டிவிஷன், அதே மாதிரி வந்து எக்ஸ்பனன்ட். இது மாதிரி 7 அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்துருக்கிறோம். அது எல்லாமே வந்து நம்பர்ஸுக்கு நாங்கள் பார்த்தது. ஓகே, நம்பர்ஸுக்காக வேண்டி பார்த்தது. அதில் வந்து அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் வந்து ஸ்ட்ரிங்ஸுக்கும் இருக்குது. மற்ற 5 வந்து ஸ்ட்ரிங்ஸுக்கு இல்லை. ஏன்னா வந்து ஜஸ்ட் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றாலே வந்து விளங்கும். அதில் வந்து எந்த லாஜிக்கும் இல்லை. ஏன்னா வந்து 2 ஸ்ட்ரிங்க்கு நடுவில் ப்ளஸ் மார்க் போட்டுறோம்டா வந்து அது 2 சேர்த்துறதுக்கு அந்த ப்ளஸ் மார்க்கை போடலாம். ஓகே ஃபைன். ஓகே, ஒன்றோட சேர்த்துறதுக்கு மைனஸ் மார்க் போட்டோம்டா ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை கழிக்கிறதா, ஒரு வேர்டில் இருந்து இன்னொரு வேர்டை கழிக்கிறதா, லாஜிக்கில் லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்குது. ரைட், இப்போ ஒரு நம்பரால் ஒரு ஸ்ட்ரிங்கை பெருக்கிற நேரத்தில் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை அந்த நம்பர் தரக்கா ரிப்பீட் பண்ணுற வேலையை செய்யும். அதே வந்து ஒரு நம்பரால் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிக்கிற நேரத்தில் அந்த ஸ்ட்ரிங்கை பிரிக்கிறதா, இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் வந்து அது லாஜிக்கலி ராங். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல எல்லாரும் விடக்கூடிய ஒரு முக்கியமான மிஸ்டேக் என்னன்னா வந்து நான் சொல்கிறேன் நேம், இது நம்பரால் மல்டிப்ளை பண்ணும் வரைக்கும் நோ ப்ராப்ளம். 3 4 5 6 7 வாட் எவர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுற நேரத்தில் நோ ப்ராப்ளம். அதே நான் இன்னொரு ஸ்ட்ரிங்கால் மல்டிப்ளை பண்ணா, இப்போ வந்து இது ஒரு ப்ராப்ளம். ஏன்டா வந்து ஒரு நம்பரால் ஒரு ஸ்ட்ரிங்கை மல்டிப்ளை பண்ணால் வந்து அது ரிப்பீட் பண்ணும். அதே ஒரு ஸ்ட்ரிங்கால் ஸ்ட்ரிங்கை மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும்? நத்திங் டு டூ வித் தட். ஓகே, ஒரு டைப் எரர் நான் ஸ்டார்ட்ல இருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன். எரர் சம்மந்தமாக வந்து ஃப்யூச்சரில் பெருசாக பார்ப்போம். அந்த பார்க்குற நேரத்தில் தெரிஞ்சுக்கொள்வோம். அது வந்து ஒரு எரர், பிழை. இதை வந்து இந்த மாதிரி செய்ய இயலாது. நம்பர்ஸுக்கு 7 விதமான ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சு. வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் 7 இருந்துச்சு. அதெல்லாமல் இன்னும் வேறு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. பிட் வாய்ஸ், பூலியன், இது மாதிரியான நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் வந்து 7 பார்த்துருக்கிறோம். அதே மாதிரியாக வந்து ஸ்ட்ரிங்ஸுக்கு 2 தான் இருக்குது. என்னடா வந்து அடிஷனும் இந்த மல்டிப்ளிகேஷனும் வேறு எந்த ஆப்பரேஷன்ஸும் இந்த ஸ்ட்ரிங்ஸுக்கு செய்ய இயலா. அடிஷனுக்கு வந்து 2 ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் இந்த ப்ளஸ் மார்க். இது வந்து ரெகுலர் அடிஷன்டா வந்து கன்கேடினேட் பண்ணுற வேலையை செய்யும், ஒன்றோடு ஒன்று சேர்த்துற வேலையை. கமா போட்டமெண்டா வந்து நடுவில் ஒரு ஸ்பேஸ் தரமெண்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து
பார்த்திருக்கிறோம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த மல்டிபிகேஷன் தான் இந்த லெசனில் பார்த்தோம். இந்த ஸ்டார் மார்க் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமா நாங்கள் பார்த்தது என்னன்னா வந்து இந்த ஸ்பேஸ் எந்த இடத்துல எங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல நாங்கள் ஸ்பேஸ் போட்டு காட்டினா தான் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ஸ்பேஸை தரும். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்தோம்னா அவுட்புட்லேயும் வந்து ஸ்பேஸ் இல்லாமலே தான் தரும். ஓகே ஃபைன். ஸ்ட்ரிங்ஸில் இந்த நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். ஓகே, ஐ திங்க் இன்னும் ஸ்ட்ரிங்ஸில் வந்து எஸ்கேப்பிங் கேரக்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரிங்ஸ் இன் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டி இருக்குது. அந்த விஷயங்களோட வந்து சாப்டர் 3 முடியுமென்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.